என் இனிய உறவுகளே, நாம் இன்று 15/5/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவரின் துணை, அன்னையின் அரவணைப்பில் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி. நீங்களும் பைபிளை திறந்து இந்த வாசகங்களை, சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். 83, 7, 8, 9. நாம் இன்று அன்னைக்காக அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம்: அன்னை மரியே, உமது இரக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திறப்பியருளும். இன்று நாம் செய்ய வேண்டிய நற்செயல்: உத்திரிய மாதா சபையில் உறுப்பினராக சேருதல். ஏற்கனவே உறுப்பினராக இருந்தால் சபையின் ஒழுங்குமுறைகளை சரிவர கடைபிடிக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 13:13-25. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 13:16-20. இயேசுவின் தலைமையத்துவம் பணிபுரிவதில் இருக்கிறது. இயேசுவின் மெசியா நம்மை துன்புறும் ஊழியனாக இருப்பதில் உள்ளது. இயேசுவின் அரசு மாட்சிமை சிலுவையிலே தெரிகிறது. இயேசு ஒரு வித்தியாசமானவர். யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தவர்களிடம், பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா என்று கேட்டு, பந்தியில் அமர்ந்திருப்பவர் என்றால் இயேசு இடையில் துணியை கட்டிக்கொண்டு பணிவிடை புரிபவராக இருக்கிறார். லூகாஸ் 22:27. இயேசு நமது தலைவர் என்றால் அவரின் தொண்டர்கள் நாமும் அந்த சேவை மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். காரணம், நான் குருவுக்கு மிஞ்சிய சீடன் அல்ல. ஒருவேளை இயேசுவின் பாதங்களை நாம் கழுவுவது எளிது. ஆனால் எனக்கு வேண்டாதவராயின் காலடிகளை தழுவ தயாரா? இயேசு தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸின் காலடிகளை கூட கழுவினாரே. இதை நாம் புனித வியாழனன்று செய்யும் வெற்றுச் சடங்காக மட்டுமல்லாமல் அன்றாடம் வாழும் முறையாக கொள்வோம். தலைவன் என்பவன் பணியாளனாக இருக்கட்டும். நான் பெரியவர்களாக இருப்பது முக்கியமல்ல. பெரியவர்களுக்குரிய தொண்டை நாம் புரிய முன்வர வேண்டும். நாம் பெரியவர் என்று வாழ்வதை விட பெரியவருக்குரிய எல்லா மதிப்பும் எல்லா பண்புகளும் நம்மோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தல், தாழ்வு மனப்பான்மை, நாம் செய்வதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி பெருமை தேடிக்கொள்ளாமை, மற்றவர்கள் உன் வாய் உன்னை புகழக்கூடாது, பிறர் வாய் உன்னை புகழ வேண்டும் என்று திருப்பாடல் சொல்வது போல நாமே நம்மை பெருமடித்து கொள்ளக்கூடாது. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இவங்களுக்கு பண்ணேன்னு. நம்மளுடைய விரோதியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுவோமா? அவங்க காலில் விழுவோமா? அவங்களோட நம்ம சாரி கேட்போமா? இதைத்தான் இறைவன் நமக்கு எடுத்து சொல்கிறார். நான் யூதாஸின் கால்களை கூட கழுவினாரே. ஆனால் அதையும் பொருட்படுத்தாத மக்கள் நாம் இன்று அவருக்கு எதிராகத்தான், இறை வார்த்தைக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டு வருகிறோம். நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அன்னை நமக்கு இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார். அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். அன்னை இந்த மே மாதத்தில் அன்னைக்காக ஒப்பு கொடுக்கும் இந்த மாதத்தில் அன்னை மரியாவிடம் இருந்து இயேசு பிறந்த நிகழ்வு, அன்னை மரியாவிடம் இருந்து இயேசு பிறந்த போது இருந்த வறிய நிலை, அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசு பிறந்தபோது அனுபவித்த உணர்வுகள், அன்னை மரியா இயேசு தன்னிடம் இருந்து பிறந்த அக்கணத்தில் அன்னையின் மன மகிழ்ச்சியாலும் நிறைவாக பூரிப்பினாலும் அக்களித்து அவர் அத்தருணத்தில் அனுபவித்த ஆனந்தத்தை யாராலும் எடுத்துரைக்க இயலாது எனலாம். நமது அருமை மகனை முதலாக அவர் தன் மடியில் கிடத்தி கொண்டு அவரை தன்னுடைய ஆண்டவர் மீட்பராக கண்டு கழித்து அவரை பணிந்து வணங்கி ஆராதித்து அரவணைத்து மகிழ்ந்தார் அன்னை மரியா. ஏன்னா அவருக்கு வானதூதர் முன்கூட்டியே அறிவித்திருந்தார், உன்னிடம் இறைமகன் பிறப்பார், அவருக்கு நீர் இயேசு என்று பெயரிடுவீர் என்று. அதனால் அவருக்கு நம்மிடம் பிறந்தது இறைவன் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆயினும் இயேசு பிறந்த வறிய சூழலை குறித்து சற்றே சிந்திப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், வானங்கள் எண்ணிலா விண்மீன்களால் அலங்கரித்தவர், மண்ணகத்தை எண்ணற்ற இயற்கையின் வளங்களால் நிரப்பியவர், தாம் பிறக்க சிறியதொரு வீடு கூட இல்லாத நிலையில் பிறக்கின்றார். இவ்வுலகில் அரசர்களும் அரச பரம்பரையினரும் செல்வரும் நடுத்தர மக்களும் முதலாய் அவரவர் தகுதிக்கேற்ப சிம்மாசனங்களிலும் பட்டு மெத்தைகளிலும் மற்றும் வசதியான படுக்கை வசதிகளையும் கொண்டு படுத்திருக்க அரசர்களுக்கெல்லாம் அரசராக இயேசுவுக்கு படுக்கை கிடைத்தது மாடுகளின் தீவன தொட்டியும் பொதித்து வைத்த சிறு துணிகளுமே. விண்ணகத்தில் எண்ணிக்கையில்லாத வானத்துதர்கள் புடைசூழ்ந்து வாழ்ந்தவர் இன்று ஆடு மாடு கழுதைகளின் மத்தியில் படுத்திருக்கிறார். இது அவரை அனுப்பிய இறை தந்தையின் திருவுளம். அதை ஏற்றார் இறைமகன். நாம் மீட்பராம் கிறிஸ்து இயேசு வறிய எளிய நிலையை தியானித்து நாம் நமக்கு ஏற்படக்கூடிய
ஏழ்மை நிலைகளை வசதி குறைவுகளை பெரிதுபடுத்தி புறக்கணிக்காமல் அவற்றை இறைவனின் திருவுளம் என்று ஏற்கும்போது நம்மை பார்த்து இயேசு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என கூறுவார் என்பது உறுதி. அதனால்தான் ஏழைகளுக்காக இறைவனும் ஏழையானார். ஒரு போர் வீரர் ஒருவர் இருந்தார். அவர் சிறு வயது முதலே அன்னை மரியாவின் மகிழ்ச்சிகளை துயரங்களையும் தினமும் தியானிப்பார். அத்துடன் அவர் மரியாவின் துயரங்களுக்காக தினமும் 7 கர்த்தர் கற்பித்த ஜெபமும் 7 அருள் நிறைந்த மரியாவும் 7 திருத்துவ புகழும் ஜெபிப்பது வழக்கம். ஜெபிக்க மறந்து உறங்கச் சென்று விட்டாலும் இடையில் கண் விழிக்கும் போது ஜெபிக்காமல் தூங்கப் போனது நினைவுக்கு வந்தவுடனே அந்நேரமே தன் ஜெபங்களை செய்து முடித்துவிட்டு மீண்டும் உறங்க செல்வார். ஒரு நாள் போரிட்டு கொண்டிருந்த போது அவர் முன் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. அப்பொழுது ஒருவேளை இன்றைய போரில் நான் இறக்க நேர்ந்தால் என்ற நினைவு வரவே உடனே ஆத்ம சோதனை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அன்னை மரியாவுக்காக ஜெபிக்கும் ஜெபத்தை மறக்காமல் நினைவுக்கு வரவே அங்கேயே முழந்தால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னை சுற்றியிருந்தவர்கள் நிற்கும்போது போரில் ஏளனம் செய்வார்களோ என்ற எண்ணம் ஒரு கணம் எழுந்தாலும் அதனை உதறி தள்ளிவிட்டு பக்தியோடு ஜெபிக்கலானார். அப்பொழுது அருகில் நின்ற வீரர்கள் இவர் ஜெபிப்பதை கண்டு எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அவர் ஜெபித்த முடித்த நேரத்தில் எதிரி படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த போர் வீரர் மட்டும்தான் அன்னை மரியிடம் ஜெபிப்பதால் தன்னை அன்னைக்கு காப்பாற்றுவார் என்று உறுதியான நம்பினர். அவ்வாறே அவர்கள் ஏளனம் செய்த அனைத்து வீரர்களும் துப்பாக்கி சூட்டிற்கு பலியாகி விழுந்து கிடக்க இவர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார். அதான் அன்னையை நம்பினால் நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.